உசேன் ட்ரெஸ்லாம் பாருங்கள். அவன் மாடியில் மேலே போயிட்டு வர முடியல. அதனால் நான் இங்கே வைக்கிறதுக்காக ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்கேன். கபோர்டு மாதிரி போட்டேன். அவங்க இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாம் ஃபிட்டிங் மாடல் போல். இப்போ நான் அதை உட்காந்து ஃபிட் பண்ணணும். பிரித்து பார்த்தா தெரியும் அது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாக்ஸு ஃப்ளிப்கார்ட்டில் போட்டது. இது உசேனுக்கு அந்த துணியெல்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் அப்படி இப்படி கிடக்கு. மேலே நான் ஏறி இறங்க முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ண தரல. அதனால இது புக் பண்ணி வாங்கியிருக்கேன். இது சும்மா ஒரு பிளாஸ்டிக் இதில் நீல்கமலில் அது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். சரி எப்படி இருக்குன்னு தெரியல, அதை நம்மளே ஃபிட் பண்ணணும் போல். எப்படின்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. பிரித்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபிட் பண்ணக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? அதை பிரிக்கலான்னு பார்த்தோன்னா அதுக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. உள்ளேயே அந்த கேட்லாக் மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் அதை ஃபிட் பண்ண முடியல. அப்புறம் ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு அதை நல்லபடியாக ஃபிட் பண்ணி அது இது பண்ணி இதான் பண்ணுறக்குள்ள பெரிய பாடாயிருச்சு. இது 4500 ருபீஸ். அப்புறம் அவருக்கு ஃபிட் பண்ணதுக்கு அவருக்கு 200 ருபீஸ் கொடுத்தேன். அது உள்ளே 4 கபோர்டு, 4 செல்ஃப் இருக்குது அதில். அப்புறம் மேலே பிடிப்புக்காக இந்த இது வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி அந்த பட்டன் மடலை அழுத்தி அதை ஓப்பன் பண்ணிக்கலாம், மூடிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கபோர்டுக்கு சாவி கூட கொடுத்துருக்காங்க, மூடி வச்சுக்கிற மாதிரி. கபோர்டு மூடிட்டு பூட்டிக்கலாம். 2 சாவி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு குட்டி சாவி வேறு கொடுத்துருக்காங்க. இது 4500. இப்போ இது ஃபிட் பண்ணி கொடுத்தவருக்கு ஒரு 200 கொடுத்தேன். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கபோர்டு ஒருத்தானதா என்னென்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா?